9ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து அந்த கவியோட கட்டுரை வாசிக்க வாய்ப்பு கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளா அது பெண்டிங் இருந்துச்சு. ஒரு 4-5 மாசம் இருக்கும் கேட்டு இருந்தேன். டிலே ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். இந்த இதை நான் எப்படி, அதாவது அந்த பார்வையற்ற பெண் சுயசரிதையில் இடையீட்டு கூறுகள், இது இடையீட்டு கூறுகள்ன்ற வார்த்தை சரியான தமிழ் பிரயோகமா அப்படின்றது பெரிய டவுட் தான். நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது. பட் இதுவும் சரியான பிரயோகமா அப்படின்றதுக்கு என்ன சொல்றது, ஒரு சரியான இதான் சரியான அர்த்தம்னு சொல்லிட முடியாது. பட் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இது என்ன கருத்து சொல்ல வருதுன்றதை நான் உங்க கூட பகிர்ந்து விரும்புகிறேன். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்செக்ஷன்ஸ், அதுல இருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன், நான் பேசக்கூடிய கருத்து ஆய்வை வந்து எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, இந்த இன்டர்செக்ஷனாலிட்டினா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டியில வந்து டிசபிலிட்டின்ற ஒரு, அதாவது அந்த மாற்றுத்திறனியம் அப்படின்ற விஷயத்த எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்றேன். அதுல வந்து அந்த டிசபிலிட்டிக்குள்ள வந்து பிளைண்ட்னஸ்ன்ற ஒரு விஷயத்த எப்படி அணுகுறாங்க அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அதுக்கடுத்து வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ரெஃபரன்ஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது வந்து பிரீத்தி மாங்கா அவங்களோட தி அதர் சென்ஸ்னோட ஆட்டோபயோகிராஃபி. ஏன்னா அவங்க டெக்ஸ்ட், அந்த ஆட்டோபயோகிராஃபியே வந்து ஒரு பெரிய இன்டர்செக்ஷனல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதை ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இலக்கிய ஒரு சுயசரிதையா அந்த இதை எப்படி வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான இன்டர்செக்ஷனல் கொள்கைகளை உட்படுத்தி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். ஃபைன். ஸோ இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி, அதாவது இடையீட்டு கூறுகள்ன்ற வார்த்தையை வந்து அமெரிக்காவில் வந்து 1989 ஒருத்தவங்க கம்பர்லே கிரன்ஷா அப்படின்றவங்க தான் இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபெமினிஸ்ட்ன்ற சொல்றாங்க. பிளாக் ஃபெமினிஸ்ட். அப்புறம் வந்து இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ரேஸ்னா இனம் இல்லையா, இனம். அப்புறம் வந்து ஜெண்டர், பெண். இந்த 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 ரெண்டு அடிப்படையில வந்து எப்படி வந்து சமூகம் வந்து அவங்கள புறக்கணிக்குது, எந்த மாதிரியான புறக்கணிப்பு அவங்களுக்கு ஏற்படுது, அதுல ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, எப்படி அதை பாக்குறாங்க அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க. இவங்க அந்த டேர்ம் வந்து சொல்றப்பவே இந்த தியரியை சொல்றப்ப எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த அதாவது வந்து அந்த பாலினம், பாலியல் செக்ஷுவாலிட்டி, அப்புறம் வந்து கலர், அந்த ரேஸ் இனம் இருக்காது, அப்புறம் வந்து டிசபிலிட்டி, மாற்றுத்திறனியம். ஸோ இது போன்ற இன்னும் அடுத்து ரெண்டு மூணு விஷயம் சேர்த்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து டிஸ்கிரிமினேட், அதாவது புறக்கணிக்கப்பட்டிருக்கு சமூகத்தால. அந்த புறக்கணிப்பு அப்படின்ற வார்த்தையை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களோட அனுபவத்தின் மூலமாகவும் அதிகார வர்க்கங்கள் எப்படி வந்து அவங்கள பயன்படுத்துது அப்படின்னும், நடுநிலையில வைக்காம, அதாவது சென்ட்ரு பிளேஸ்ல வைக்காம எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்திலையும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எப்படி வந்து இவங்க வந்து என்ன சொல்றது, கஷ்டப்படுறாங்கன்றதை தாண்டி புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்கள வந்து ஒதுக்குறாங்கன்ற விஷயத்த பத்தி இந்த இடையீட்டு கூறுகள்னு சொல்லிட்டு வார்த்தை பயன்படுத்துது சொல்லுது. இடையீட்டு கூறுகள்ன்ற கூறுகளே வந்து இதைதான்: இனம், பாலினம், பாலியல், அப்புறம் வந்து டிசபிலிட்டி, மாற்றுத்திறனர், இதை உள்ளடக்கிய. அப்படி எப்படி சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறேன்னா, இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து கருப்பா இருக்காங்க, பெண்ணா இருக்காங்க. ஸோ கருப்பா பெண்ணா இருக்கக்கூடிய கம்பர்லே கிரன்ஷா என்ன மாதிரியான, அதாவது ஒயிட் விமனுக்கு மத்தியில எப்படி வந்து அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, ஒதுக்கப்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதை நீங்க வந்து ஒரு பென் டயக்ராம் மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், இப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒயிட் மென், பிளாக் மென், அவங்க குடும்பத்தையும் புறக்கணிப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி பிளாக்கு பெண் வந்து எப்படி வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்க, கருப்பு பெண் எப்படி புறக்கணிக்கப்படுறாங்க சமூகத்தால அப்படின்றத வச்சுதான் இந்த இடையீட்டு கூறுகள்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தப்படுது. இப்போ இதை வந்து டிசபிலிட்டிக்குள்ள கொண்டு வரணும். நம்ம இப்போ டிசபிலிட்டி ஸ்டடீஸ்க்குள்ள இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி, அதாவது வந்து மாற்றுத்திறனியம்ன்ற அந்த
ஒரு கருத்துக்குள்ள ஆய்வுக்குள்ள இந்த இடையீட்டு கூறுகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறப்போ என்ன மாதிரியான புறக்கணிப்பு இடையீட்டு கூறுகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியில் இருக்கு அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. இதேதான் இனம்ன்றது ஒரு விஷயம், டிசபிலிட்டி இருந்தாலும் இனம்ன்றது ஒரு விஷயம். அப்புறம் பாலினம், மென் டிசபிலிட்டி, விமன் டிசபிலிட்டி சொல்றோம். அது மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா ரேஸே கருப்பா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியிலையும் வெள்ளையா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியிலையும் எப்படி எந்த மாதிரியான வேறுபாடு இருக்கு, அது எப்படி பார்க்கப்படுது. அப்புறம் வந்து பெண்ணா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளும் ஆணா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளும் எப்படி பார்க்கப்படுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, அவங்களுக்கு அவங்கள பத்தி அவங்க நடுவுலையே வச்சு என்ன மாதிரி வேறுபாடு இருக்கு, அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ், சோஷியல் கிளாஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ வந்து எப்படி வந்து ஒரு ஆணா இருக்கக்கூடிய மாற்றத்தினாலையோ இல்லை பெண்ணா இருக்க மாற்றத்தினாலையோ என்ன மாதிரியான சமூக சூழல் இருந்து வராம அவனுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது, அப்போ வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அந்த ஜாதி அடிப்படையிலும் பார்க்கலாம ஜாதி என்ற ஒரு விஷயம் எப்படி வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியில ஜாதி என்ற ஒரு விஷயம் என்ன மாதிரி ஒரு வர்க்கம்னு சொல்லாம என்ன மாதிரியான வேறுபாடை ஏற்படுத்துது. அப்புறம் பாத்தீங்கன்னா மதம், அப்புறம் லொகேஷன், ஏரியா, அப்புறம் மொழி, அப்புறம் வந்து இப்படி சொல்லிட்டே போலாம் அடுத்தடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இது எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்ல முடியாது. அது இப்படி சொல்லி புரிய வைக்கிறேன் உங்களை. அந்த ஹாஸ்கிங் ஒருத்தர் வந்து இந்த வார்த்தை என்ன மாதிரி பயன்படுத்துறான்னா மல்டி டைமென்ஷனாலிட்டின்ற வார்த்தை, அதாவது பலதரப்பட்ட பரிணாமங்கள் உள்ளடக்கியன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த அதுதான் வந்து டிசபிலிட்டியை பொறுத்தளவு வந்து இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி, அந்த இடையீட்டு கூறுகள் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்றாரு. அந்த மல்டி டைமென்ஷன் பலதரப்பட்ட, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒருவன் பல அடையாளங்களை உள்ளடக்கியுள்ளான். அந்த பல அடையாளங்கள்ன்ற சொல்ற விஷயத்துல அந்த என்னென்ன அடையாளங்கள் என்னென்ன மாதிரியான வேறுபாடை ஏற்படுத்துது, என்னென்ன விதமான குறைபாடுகள் நாம மீன் பண்றது என்ன சொல்றீங்கன்னா இதான் பிசிக்கலா என்னது, அப்புறம் வந்து சமூகத்தில் ஏற்படக்கூடிய கலரு, ஜெண்டரு, நம்ம என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இது இந்த மாதிரி பிரிவினைகள்னு சொல்லாம இந்த பிரிவினைகளுக்கு மத்தியில என்னென்ன மாதிரியான வேறுபாடை மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது, அந்த வேறுபாடுகள்னால என்னென்ன பிரச்சனைகளை அவங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதான் முக்கியம். என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்கன்னா அது சேலஞ்சஸா ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்படி அட்ரஸ் பண்றது, அதாவது இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு பேசுறப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா முதல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி பல இந்த இடியாப்ப சிக்கல்கள் இருக்கு, அதுதான் வந்து சிக்கல்களுக்கு மத்தியில தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்பதான் வந்து ஒரு முறை அந்த அனுராதா மோகித்தோட ஒரு கட்டுரையில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விமன் வந்து ட்ரிபிள் மைனாரிட்டி, அது ட்ரிபிள் டிஸ்கிரிமினேட்டட், ட்ரிபிள் மைனாரிட்டி அந்த மாதிரி சொல்றாங்க. 3 முறை வந்து ஒதுக்கப்பட்ட, அதாவது டிசபிலிட்டியாவும் பிளஸ் விமனாவும் பிளஸ் எக்கனாமிக்கல் கிளாஸாகவும் இந்த மாதிரி பல விஷயத்துல வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டிசபிலிட்டின்ற வார்த்தை பயன்படுத்துறப்பவே இன்னொரு விஷயமும் நமக்கு இங்க சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன் நான் வந்து சொல்றேன்னா டிசபிலிட்டின்னு சொல்லாம பார்வையற்ற பெண் சுயசரிதைன்ற வார்த்தையை பயன்படுத்தினா இல்லையா. ஸோ அப்ப டிசபிலிட்டிக்குள்ள நிறைய, அதாவது அவங்க வந்து என்னன்னா பிரிண்ட் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்றோம், பிசிக்கல் டிசபிலிட்டின்னு சொல்றோம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ இதுவுமே ஒரு விதமான இயற்கை வேறுபாடு தான். இதுல பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் டிசபிலிட்டியில கூட பாத்தீங்கன்னா நீங்க பிளைண்ட மட்டும் சொல்லிட முடியாது, பார்வையற்ற மட்டும் சொல்லிட முடியாது. எழுத்த படிக்க தெரியாத நல்ல கண்ணு தெரிஞ்சவங்களையும் நீங்க இந்த வகையில நீங்க கொண்டு வரணும். அதாவது எழுத்த படிக்க தெரியாதவங்க, நல்ல கண்ணு தெரியும், அவங்களும் வந்து பிரிண்ட் டிசபிலிட்டிக்குள்ள தான் வராங்க. ஸோ அவங்களும் வந்து என்னது, அவங்களுக்கும் பிளைண்டுக்கும் உள்ள வேறுபாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி வந்து இருக்கு. ஸோ அது டிசபிலிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு. இதையும் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டிக்குள்ள, அதாவது இடையீட்டு கூறுகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளைண்டுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ பிளைண்டு
பிளைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷனாலிட்டியை தான் நேஷனல் டிசபிலிட்டி சென்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிளைண்டுக்கு பிளைண்டுக்கு இருக்கக்கூடிய நிறைய இடியீட்டு கூறுகள்னு என்ன அவங்க சொல்றாங்கன்னா, வேலைவாய்ப்பு, கல்வி, ஆதார அதாவது பேசிக் நீட்ஸ், பேசிக்கான முதன்மை அவங்களுக்கு தேவையா கிடைக்க வேண்டிய விஷயங்கள், இதுவே வந்து என்னது கிடைக்காம போகுது. ஒரு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து அந்த இந்தந்த விஷயங்கள் வேலை வாய்ப்பு, கல்வி, தொழிலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி இப்படி ஒவ்வொன்றையும் வந்து பிரிச்சு இந்தந்த விதத்துல வந்து அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்து நீங்க கேட்பீங்க, இப்பதான் ஆர்பிடி ஆக்ட்லாம் வந்துருச்சு சார், இப்போ வந்து இதை பத்தி இப்ப என்ன பேச வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி பேச வேண்டிய இந்த இந்த இடையீட்டு கூறுகள்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தப்படணும். ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பொதுவா ஒரு சட்டம் இயற்றுனா அது பிளைண்டுக்குன்னு எந்த மாதிரியான ஒரு குறைபாடுகளை ஏற்படுத்துது, அது வந்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, அந்த இடைவெளிக்கு மத்தியில என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டிக்கு இடையில எப்படியான அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அதாவது அது புரிதலே வந்து ஒரு சிக்கலான விஷயம். அது யார் புரிஞ்சுக்கணும்னா, எப்படின்னா ஒரு நான் டிசபிள், அதாவது வந்து கண்ணு தெரிஞ்ச நல்லா இருக்கக்கூடிய ஒரு உலகம் தான் நம்மளை பத்தி புரிஞ்சு சட்டம் இயற்றுறது அப்படின்னா அது எப்படி வந்து அது எப்படி சரியான ஒரு இதா இருக்க முடியும், அது எப்படி வந்து சொல்றது. இதை வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஆல் இண்டியா கன்ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட் வந்து 2003 வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளைண்ட் விமன்னே ஒரு புக் ஒன்று போட்டிருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது ஏன்ஷியன்ட் லெவல்ல வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் சேர்த்து பப்ளிஷ் பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ரெண்டு வார்த்தையை தான் முக்கியமா பயன்படுத்துறாங்க. எம்பவர்மெண்ட் மீன் பண்றது விமனுடைய அந்த அதாவது வந்து ஆணுடைய சமூகத்துல எப்படி வந்து பெண்ணுக்கான நிலை எப்படி இருக்கு, அது எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி, பிளஸ் எப்படி வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த பெண்களாகவும் பிளஸ் வந்து மாற்றுத்திறனாளிகளாகவும் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இயல்பா கிடைக்க வேண்டிய சலுகைகளோட வாய்ப்புகள் எப்படி கிடைக்காம போகுது. இந்த இந்த இந்தந்த காரணத்தினால அந்த என்னென்ன காரணங்கள் அவங்களால வந்து அவங்க வந்து என்னது கஷ்டப்படுறாங்கன்றத விட அவங்க அறியாமலேயே போயிடுறாங்க. அதுதான் வந்து இந்த கட்டுரையில் நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிளைண்டே அப்படி எடுத்துட்டா இப்ப அடுத்த விஷயம் வருது. இப்ப பிளைண்டே பாத்தீங்கன்னா பிளைண்டா இருக்காங்க, அதாவது வந்து பிறந்ததுல இருந்து பிளைண்டா இருக்காங்க, அப்புறம் வந்து 15 வயசுல 13 வயசுல பிளைண்ட் ஆகிறாங்க, அப்புறம் வந்து 50 வயசுல பிளைண்ட் ஆகிறாங்க. ஏன்னா ஏஜ் ஒரு வயசாயிட்டாங்களா எப்படி வந்து அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதுவும் ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டில ஒரு அதாவது இடையீட்டு கூறுகள்ல ஒரு கூறுகளா வந்து வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி எந்தெந்த வயசுல அவங்க பிளைண்ட் ஆகிறாங்க, பிளைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பிளைண்ட் ஆகிறதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான வாழ்க்கையை அவங்க மேற்கொள்றாங்க, இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன. இது மாதிரிதான் வந்து இந்த இடையீட்டு கூறுகள் அப்படின்ற வார்த்தையை வந்து பிரயோகிச்சு அதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, பலதரப்பட்ட அடையாளங்களுக்கு மத்தியில தான் மனுஷங்கள் வந்து வாழ்றாங்க. அந்த மாதிரி சமூக வாழ்க்கைன்றது எப்படி வந்து சிறப்பட உருவாக்கணும், அதாவது கொடுக்கணும், அரசால கொடுக்கணும், அப்ப கொடுக்கறதுக்கு அரசு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. இப்போ நான் வந்து அப்கோர்ஸ் இந்த கட்டுரை வாசிக்கணும்ன்ற முக்கிய காரணமே வந்து ஒரு நல்ல ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தணும்ன்ற, அது வந்து எனக்கு ஆய்வுல இன் ஃபியூச்சர்ல எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கட்டுரை வந்து இந்த இடையீட்டு கூறுகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினா இல்லையா, இந்த இடையீட்டு கூறுகள் அந்த அவருடைய அதாவது கம்பலே கன்ஷா யூஸ் பண்ணதை நான் இங்க எடுத்து யூஸ் பண்ணி இங்க நான் வந்து மேற்கோள் காட்டி சொல்றப்போ என்ன மாதிரியான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அனுபவம்ன்ற ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்சிங் த இன்டர்செக்ஷன், அது ஒண்ணு. அதிகார வர்க்கங்களுக்கு மத்தியில வந்து எப்படி அந்த அனுபவம் வந்து உருவாகுது, அது அனுபவம் பார்க்கப்படுது. அப்புறம் வந்து மல்டி ஐடென்டி, அதாவது
பலதரப்பட்ட அடையாளங்கள் சொல்லல, அந்த அடையாளங்கள்ன்ற ஒரு விஷயமே வந்து இது இடையீட்டு கூறுகளாக தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரிங் த மார்ஜினாலிட்டின்னு சொல்றாங்க. ஏதாவது எப்படின்னா ஒதுக்கப்பட்ட சமூகத்தை வந்து ஆஹ் ஆஹ் இந்த பிரிச்சாம சேர்க்க ட்ரை பண்றது. அது எப்படி சொல்றது, இன்இக்வாலிட்டியா இருக்காங்க, அது உண்மைதான். அதை வந்து சமநிலைப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்வி, அது வேறுபட சமநிலைப்படுத்த முடியுமான்ற ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இயற்கையாகவே சமநிலைப்படுத்த முடியாத சூழல்ல இருக்கு. அதை எப்படி சமநிலைப்படுத்த முடியும் சமூகத்துல, இப்படி சமநிலைப்படுத்தணும், ஏன்னா சமநிலை இல்லாம தான் இருக்கு ஆக்சுவலா. சமநிலைப்படுத்த முடியுமானாலே முடியவே முடியாது ஆக்சுவலா. இது அப்படியே தான் இருக்கணும் ஆக்சுவலா. அது அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து அணுகிறது, அதுதான் அதுக்குதான் இந்த இடையீட்டு கூறுகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்க வந்து பல விஷயங்களை சொல்ல வர்றாங்க. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டுக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிரீத்தி மாங்கா த அதர் சென்சஸ்ன்றது, மாங்கான்றவங்க ஒரு லேடி, அவங்க வந்து பிளைண்ட் ஆக்சுவலா. அவங்க பிளைண்டானா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு வரையும் அவங்க பிளைண்டுன்னே தெரியாது. ஆனா வந்து அப்படி இப்படின்னு ஜாலியாக இருந்துட்டாங்க. ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி உள்ள லைஃப் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராஜஸ்தான்ல இருக்காங்க, அப்புறம் சிம்லா போறாங்க, அப்புறம் கல்கட்டா போறாங்க, அப்புறம் டெல்லியில செட்டில் ஆகிறாங்க. ஸோ வந்து அவங்களால எங்க கவர்மெண்ட் ஜாப் அவங்க அப்பாவுக்கு, அதனால அங்கங்க டக் டக் மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. லைஃப் வந்து ரொம்ப இருக்கு. ஸோ இடையீட்டு கூறுகள் மூலமா பார்த்தோன்னா அவங்க அவங்க பிளைண்டுன்ற விஷயமே 13 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியவே வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க பிளைண்ட் ஸ்கூலை அப்ரோச் பண்ணி பிளைண்ட் ஸ்கூலுக்கு போகலான்னு டிசைட் பண்றாங்க. பட் பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் படிக்கலான்றப்போ, பிளைண்ட் ஸ்கூல்ன்றது ஹாஸ்டல்ல இருந்து தான் படிக்க முடியுன்ற கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறனால, ஹாஸ்டல்ல இருந்து நீங்க ஒன்றும் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு, நீங்க பொண்ணா இருக்க, நீ ஒன்று அங்க வந்து வச்சு படிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, வீட்டிலே வச்சுக்காங்க. ஸோ இப்படிதான் ஆரம்பிக்குது. ஸோ இங்க இருந்து அவங்களுக்கு வந்து என்னது, அவங்களுக்கு சிக்கல்கள் உருவாகுது. ஸோ இவங்க அனுபவம் அப்படிதான் போகுது. ஓகே. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 13 வயசுக்கு முன்னாடி இருந்த பிரீத்தி மாங்கா வேற, 13 வயசுக்கு அப்புறம் இருந்த பிரீத்தி மாங்கா வேற. அது வரையும் வந்து நல்ல ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இது இருந்த இந்த மாங்கா என்ன பண்றாங்கன்னா 13 வயசுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும்ன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டான்ஸ் ஆட சொல்லிக் கொடுக்குறாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிறாங்க, பாட்டு பாட கத்துக்கிறாங்க. இதெல்லாம் வீட்லயே. ஏன்னா வந்து இது எப்படி முடியுதுன்னா, இவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அது கொஞ்சம் வந்து வசதியா இருக்கிறதுனால. ஒரு வசதியா இல்லைன்னா அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா, ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான விஷயம், இவங்க லைஃப்ல முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா மேரேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுது. அது கூட பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி இவங்க வந்து இவங்க 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 அதாவது இவங்க ஃபேமிலியில டான்ஸ், அதாவது கிளப்புக்கெல்லாம் கூட போய் டான்ஸ் ஆடி அங்க பேர் செலக்ட் பண்ற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு. அவங்க கிளப்புக்கெல்லாம் போறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அங்கெல்லாம் கூட ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க என்னது, அங்கேயும் கிடைக்கல ஆக்சுவலா. ஏன்னா அவங்க பிளைண்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. அவங்க டெக்ஸ்ட்டை வச்சு பாக்குறப்போ என்னது, அவங்க டெக்ஸ்ட் அவங்க ஒரு சுயசரிதையை வச்சு பாக்குறப்போ கிளப்ல போய் படிக்கிறாங்க, சரி கிளப் போய் டான்ஸ் ஆடுறாங்க, ஆனா என்னது பேர் கிடைக்கல. அவங்க டேட்டிங் கூட பண்றாங்க. ஓகே, ஒரு பையன், தமிழ் பையனோட டேட்டிங் கூட பண்றாங்க. டேட்டிங் பண்றப்ப கூட அந்த பையன் கூடயும் ஒரு கருத்தியல் கருத்து வந்து சரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஸோ அதனால அதுவும் விலகி போச்சு. ஒரு மிலிட்ரிக்காரன் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒய்ஃப் செத்து போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி செகண்டா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறப்ப அப்பவும் வந்து என்னது செகண்டா வந்து எப்படி எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நாம எப்படி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி தான் போகுது. இது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைஃப்ல, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது போக இந்த கல்யாணத்துல வந்து கேட்டுன்னு ஒரு ஆங்கிலோ இண்டியனை ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனை கல்யாணம் பண்ணி வச்சுப்பா. ஆங்கிலோ இண்டியன் வந்து எப்படி பொதுவாக வந்து ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. அவங்களோட நேச்சர் அப்படிதான், ரெகுலரா ரொம்ப. அப்போ மற்றவங்களாம் சோம்பேறி இல்லையா அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு நான் உட்படுத்த விரும்பல. பொதுவாக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஏன்னா சோம்பேறி இருக்காங்க, வேலைக்கு ரெகுலரா போகல, இரெகுலரா ஆகாங்க, இன்னொன்று குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா நல்லா பாத்துக்கிறேன்னு ஸ்மார்ட்டா சொன்னவங்க என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து வந்து பாத்துக்கல. இதுல இன்னொரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். பிரீத்தி மாங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஓகே, இதையே அப்புறம் சொல்றேன்றதை நான் கடைசி சொல்றேன். அடுத்து இப்ப பாருங்க, இப்போ இந்த கேட்டுன்றவர் ஆங்கிலோ இண்டியன், இவருக்கும் வந்து மாங்காக்கும் ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தொடர்ந்து 3 முறை வந்து விலகி வந்துடுறாங்க அவர் விட்டுட்டு. அப்புறம் 3வது முறையா என்ன பண்றாங்கன்னா, இல்ல வேணாம் டைவர்ஸே பண்ணிடலாம் டிசைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களும் பிளஸ் இவங்களோட குழந்தைங்களும் பத்திரமா இருக்கணும். ஏன்னா பல சிக்கல்கள் அவங்களுக்கு ஏற்படுது. நைட்டு நேரம் தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி விட்டு நைட்டு ஒரு டெல்லி குழுல வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அப்புறம் இது பூட்டிட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உள்ளே வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க.
யாரு அந்த கேட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி நிறைய வந்து வருத்தத்துக்குரிய சம்பவங்கள் வந்து அவங்க லைஃப்ல நடக்குது. அந்த சம்பவங்களை வந்து பார்த்துட்டு அது ஏன்னா வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் அவங்களோட அம்மா மாங்காவோட அம்மா வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா விமன்ட ஒரு ரீசன் அது சொல்லலாம் அப்படின்ற சொல்ல முடியாது. அவங்க வந்து அதையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் கல்யாணம் பண்ணி லைஃப்ல நல்லா வாழணும் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் என்னோட லவ் வந்து என்னாச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறாங்க அவங்க. அப்போ டைவர்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன சேர்க்குன்னா லைஃப்ல வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், என்ன பண்ற அந்த 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 சிக்கல் வருது. ஸோ அப்போதான் என்ன பண்றாங்கன்னா நிறைய இடத்துல போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஈவன் NIB டெல்லியில போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் இவங்களுடைய அடையாளம்னு நான் சொல்லணும்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் லைன்ஸ்னு ஒரு கம்பெனியோட டைரக்டர், கார்பரேட் கம்பெனியில் நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுக்குற ஒரு ஆரேட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரபிக்ஸ்னு ஒரு டான்ஸ் இருக்கு, அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ட்ரெயினர்னு நேம் ஆகியிருக்காங்க. இது தவிர ஃப்ளைட் வித்அவுட் சைட் அப்புறம் அந்த அதர் சென்சஸ்ன்ற 2 புத்தகங்களை எழுதியிருக்காங்க. ஸோ இது 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 மாதிரியான அடையாளங்கள் தான் இவங்களுக்கு இருக்கு. பட் இந்த அடையாளங்களே என்னன்னா ஒரு பெரிய பரிணாம என்ன சொல்றது பலதரப்பட்ட பரிணாமங்களை உள்ளடக்கி இருக்காங்க, இவங்களுக்குள்ள உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. பட் எப்படி, அதாவது வந்து இந்த இடையீட்டு கூறுகள்ன்ற, அதாவது இந்த பெண் மற்றும் பாலினம், அப்புறம் வந்து மாற்றுத்திறனியம், அப்புறம் வந்து மொழி, அப்புறம் வந்து ரிலீஜியன், இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து இந்த அடையாளங்களை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேலையை தேடிட்டு தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரை ட்ரை பண்றாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் வாங்கி இருக்காங்க. அப்போ அவங்க கூட பார்ட்னர் இருக்கிற கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வானின்னு ஒருத்தரை கூட ஒர்க் பண்றான். அதாவது வந்து ஒரு 9 வயசு வந்து கம்மியானவன் வைக்கலாம், அவன் தான் கூட கூட்டு போறான் வரான். ஸோ அவன் கூட ஒரு 2-3 வருஷம் பழகிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு அவனே ஒத்துக்கிறான். அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லீட் பண்றாங்க. ஸோ வந்து இதுதான் அவனுடைய வாழ்க்கை வரலாறுல நான் சொல்ல இஷ்டப்பட்ட விஷயங்கள் இவ்வளவுதான். ஸோ இந்த வாழ்க்கை வரலாறு என்ன மாதிரியான இழையீட்டு கூறுகளை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கா வந்து ஒரு விமன் பிளைண்டு. அப்புறம் வந்து பிளைண்ட் லைஃப்பை லீட் பண்றதுல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா ஜாப் எஜுகேஷன் ப்ராப்பராக இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது மேரேஜ்ன்றது ஹோல்சம் ஒரு லைஃபா இருக்குன்னு நினைச்சு லைஃப்பை லீட் பண்றாங்க. அது போன மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால கல்யாணம் பட் அந்த 2 குழந்தைங்க இருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஃபெயிலியர் காரணத்தினால அவங்களுக்கு அடுத்த லெவல் போறப்போ அவங்க வேலைக்கு போகணுன்ற கட்டாயம் தள்ளப்படுறாங்க. வேலைக்கு போகணும் கிடைக்குது, அதுலயும் வந்து தோத்து போறாங்க. அதை தாண்டி திருப்பி வந்து வேலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னது ஏறுமுகமா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய சுயசரிதையில அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறத இந்த இடையீட்டு கூறுகளா நம்ம பார்க்க விஷயம் வந்து ஜென்ரலா இடையீட்டு கூறுகள், அதாவது பொதுவா இடையீட்டு கூறுகள்னு ஒரு விஷயத்த பார்க்கலாம். அப்புறம் வந்து டிசபிலிட்டி மாற்றுத்திறனியத்துக்கு மத்தியில இடையீட்டு கூறுகள்னு ஒரு சில விஷயத்த பார்க்கலாம். பிளைண்டு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்குள்ள இடையீட்டு கூறுகள்னு சொல்லி ஒரு சில விஷயத்த பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரிண்டட் டிசபிலிட்டி சொன்னோம் இல்லையா, இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் என்னது நமக்கு வந்து ஒரு பெரிய புறக்கணிக்கப்பட்ட விஷயம் தான் இல்லையா. அதை தாண்டி இப்போ டெக்னாலஜி இப்போ வந்த விஷயத்த ஓவர் கம் பண்றோம், ஃபேஸ் பண்றோன்றது உண்மைதான். பட் இன்னுமே என்னது நமக்கு பலதரப்பட்ட வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்றதான் உண்மை. அந்த சேலஞ்சஸ் நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதான் உண்மை. அதுக்கு என்ன பண்றோம், நம்ம எப்படி வந்து சரிப்படுத்துறோம், அதை வந்து தாண்டி மீறி வரோம் அப்படின்ற விஷயத்துல எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு, அதுல என்ன மாதிரியான வேறுபாடுகளை நம்மளால பார்க்க முடியும், இதை பத்தி தான் இந்த கட்டுரை சொல்லுது. ஓகே, நான் இது போதும் நினைச்சுக்கிறேன். இது விஷயம் இதுக்கப்புறம் நம்ம விவாதங்களுக்கு உட்படுத்தி கொண்டு நம்ம இன்னும் பல விஷயங்களை பேசலான்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. மிக்க நன்றி நாகராஜ் சார், சிறப்பாக இருந்துச்சு கட்டுரை. பல செய்திகளை பல குணங்கள்ல சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வினா நேரம். இந்த வினா நேரத்துல ஒரு சின்ன ஒரு
வேண்டுகோள். நம்ம ராதாபாய் மேடம் இருக்காங்க, அவங்க இந்த வினா நேரத்தை நெறிப்படுத்துறதுக்காக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தலைப்பு இதை நம்ம ஒரு புதிய தலைப்பா இருக்கு. நம்ம அதை அணுகிறதுக்கும் அதை சரியான முறையில கொண்டு போறதுக்கும் நம்ம மேடமால நிச்சயமா முடியும். ஆகையினால இதுக்கப்புறம் இந்த வினா நேரத்தை மேடம் பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. இதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கேள்விகள் சுருக்கமாகவும் தலைப்பு ஒட்டியதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே அன்மியூட்ல இருக்கும். அதாவது எல்லாருக்குமே அன்மியூட் அவங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆகையினால நம்ம மற்றவங்க பேசும்போது நம்ம மியூட்ல இருந்தா தெளிவா கேட்கும். அதுக்காக அதனால கொஞ்சம் அதை நம்ம கவனத்தில் கொண்டு செயல்படும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மேடம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அந்தகக்கதை பேரவையுடைய 9வது ஆண்டு விழாவுக்கு நான் எதேச்சையா வந்தேன். தம்பி நாகராஜன் பிரசன்ட் பண்ண போறேன்னு சொன்னதுனால அது என்னதுன்னு கேட்டுக்கிறதுக்காக. ஆனா உங்களை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தமிழ் சுவை ஆகட்டும், அந்த நூல் அறிமுகம் ஆகட்டும், எல்லாமே சிறப்பா இருந்தது. ஸோ இந்த அந்தகக்கதை பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்ல ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ். அப்புறம் தம்பி நாகராஜன் ரொம்ப அருமையா அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையை அதனுடைய சுருக்கத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்சம் புதுசா இருந்தது. அதை பத்தி அது எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறை எல்லாம் சொன்னார். அது போல அந்த பெண் பிரீத்தி மங்கா அவங்களுடைய சுயசரிதை அது எப்படி வந்தது, இந்த இன்டர்செக்ஷனாலிட்டியும் அதையும் ரிலேட் பண்ணி ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டன. பொதுவா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய ஆட்டோபயோகிராஃபி நிறைய இருக்கிற மாதிரி தெரியல, குறிப்பா பார்வையற்றவர்களுடையது. அதுல ஒரு பெண் இந்த மாதிரி சுயசரிதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு புது செய்தி. ஸோ அவர்களை பற்றி அவங்க பண்ண சேலஞ்சஸ், அவங்கள லைஃப் ஹிஸ்டரி பத்திலாம் சொன்னாங்க. ஸோ நானே பேசிட்டு இருக்கிறத விட உங்களுடைய கேள்விகளை எதிர்பார்க்கிறேன். அவர் பாண்டியராஜன் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய கேள்விகள் சுருக்கமாகவும் அந்த டு த பாயிண்ட் வாங்கல. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி டீச்சர்ஸ் அந்த டு த பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதை மாடரேட் பண்ண வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கேள்விகளை தொடரலாம். எல்லாருமே அவங்களே அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி இருக்கவங்க கேளுங்க. நான் மாடரேட் பண்ண வந்தோடனே யாரும் கேள்வி கேட்குற மாதிரி தெரியல. அப்படிலாம் இல்ல. யாரு முதல்ல தொடங்குறது அப்படிங்கிறது. நாகராஜன் சார், இப்போ உங்களுக்கு இந்த தலைப்பு இது தொடர்பா எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு யோசனை வந்துச்சு? ஏதாவது திடீர்னு அதாவது அது தொடர்பா ஏதாவது படிச்சதுனால அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைமரி சோர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி? அதுதான் பெரிய. நான் எப்படி இந்த மாற்றுத்திறனாளிகள் இலக்கியத்துல அவங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒண்ணு மாற்றுத்திறனாளிகளை பத்தி எழுதின இலக்கியங்கள், இன்னொன்று மாற்றுத்திறனாளிகளே அவங்கள பத்தி எழுதின இலக்கியங்கள்னு 2ஆ பிரிச்சு அதுல யோசிச்சிருந்தாங்க. ஸோ இது ஆட்டோபயோகிராபிஸ் எடுத்து சுயசரிதை எடுத்து ஒர்க் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுல கிரிப் தியரின்னு ஒன்று இருக்கு. கிரிப் தியரி அதை பேஸ் பண்ணி கிரிப்ன்றது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். போனா அந்த செக்ஷன் இந்த எல்ஜிபிடிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ள எழுதுற மாதிரி இருக்கும். அதுல எழுதப்பட்ட ஆராய்ச்சிக்கு செய்யறப்போ பல விஷயங்கள் இதுல இல்லாத விஷயத்த எப்படி சொல்றது, பிளஸ் பல சிக்கல்கள் இருக்கு. அது எழுதுறப்போ அவங்கள்ட்ட என்ன கன்ஃபர்மேஷன் பிளஸ் கன்சென்ட்லாம் வாங்கணும், அது பெரிய சிக்கல் இருக்குன்னு சொன்னப்போ வேற இதுல ஒர்க் பண்ணான்னு இப்படியே தொடர்ந்து நிறைய கட்டுரைகள் படிக்கிறப்போ கிடைச்ச ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதுல ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு ஒர்க் பண்ணேன். இதில் நீங்க ஸ்பெசிஃபிக்கா குறிப்பா இந்த பார்வையற்றோர் தொடர்பாக தான் எடுத்துக்கீங்களா, இல்ல உங்களுடைய இதுல ஒரு டெக்ஸ்ட் ஆக்சுவலா என்னோட ஆய்வுல பார்வையற்றோர் இன்னும் 2-3 டெக்ஸ்ட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ரேஷ்மா வள்ளி அப்படின்னு ஒருத்தவங்க. அப்புறம் நசீமா ஹல்சக்கர் த இன்கிரெடிபிள் ஸ்டோரி, அது பாத்தீங்கன்னா பிசிக்கல், அதாவது செரிப்ரல் பாலிசின்னு சொல்ல முடியாது, ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி உள்ள ஒரு லேடி. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு 13-14 வயசு அந்த மாதிரி ஆகுது. அவங்களுக்கு எப்படி அவங்க ஹெல்பிங் த ஹேண்டிகேப்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறாங்க மகாராஷ்டிராவில். அவங்க பற்றி ஒரு ஆட்டோபயோகிராஃபி அவங்க எழுதியிருக்காங்க. அது இன்னொருத்தவங்க இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க.
அது எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி குப்தா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ல வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி அவங்களாலையும் நடக்க முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா வந்து அவங்களே அந்த அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அடியாகி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ற அந்த பொறுப்பை எடுத்துட்டு அந்த இதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் மேல இந்த மாதிரி 4-5 விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியில எப்படி இன்டர்செக்ஷனாலிட்டின்றது வித்தியாசமான ஒரு எனது வகையா இருக்கு. அது எப்படி வந்து எப்படி வந்து அடுத்து இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மென்ஷன் பண்ணோம் எல்லாருமே அவங்கவுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுத்து என்ன மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், என்ன மாதிரியான இது சட்ட சிக்கல்கள் இருக்கும், அதை எப்படி சரி பண்ணலாம், நம்ம ஃபேஸ் பண்ணதுமே அவங்களுக்கும் எப்படி பிரச்சனை இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்காக ஒர்க் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுல இவங்களும் ரித்திமாகவும் அஃப்கோர்ஸ் அவங்களும் ஒன்று அவங்கள அதுல. ஸோ எப்படி வந்து பண்றாங்கன்றதான் விஷயம். நன்றி சார், நன்றி. நாகராஜ், இந்த பிரீத்தி மங்காவுமே ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்களா? இவங்க ஒரு பிரைவேட் கம்பெனி வச்சிருக்காங்க மேம். சில்வர் லைன்ஸ்னு ஒரு பிரைவேட் கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்க பிளைண்டுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் எதுவும் வச்சு நடத்தல. பட் ஆனால் வந்து என்ன சொல்றது, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நிறைய இடத்துக்கு போயிட்டு இவங்களுக்கு பேசிக்கா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வாழ்வாதாரம் தான் பிரச்சனை. ஸோ அதனால வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்றதுல வந்து அதனால வந்து பிளைண்டுக்குன்னு ஆர்கனைசேஷன் எதுவும் வச்ச மாதிரி தெரியல. பட் ஆனால் பிளைண்டுக்காக நிறைய விஷயங்கள், அதாவது பிளைண்ட் மோட்டிவேட் ஸ்பீக்கரா போய் நிறைய இடத்துல பேசுறாங்க. அவங்க நிறைய இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இப்போ இல்லை, பட் 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ஐபியில் வந்து அரபிக் ட்ரெயினராக இருந்திருக்காங்க. அரபிக்ஸ். அதாவது அவங்களுக்கு வாழ்வாதாரம் பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஆனா ஷி பிலாங்ஸ் டு அப்பர் கிளாஸ் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் யூஆர் ரைட். அஃப்கோர்ஸ் அவங்க வாழ்வாதார பிரச்சனை தான் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் ஆனா வந்து அப்பர் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள் தான் ஆக்சுவலா. உமன் தான். அப்பர் கிளாஸ் உமன்னா ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் இல்லையோ? அவங்க அம்மா சைட்ல இருந்து சப்போர்ட் இருந்திருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா அவங்க அந்த அப்பர் கிளாஸ் சொசைட்டியை ரீச் பண்றதுக்காக அவங்க ட்ரை பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாம். சில்வர் லைன்ஸ் இந்த பிரைவேட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சது, பிளஸ் வந்து இது வந்து ஆக்சுவலா ஆஃப்டர் ஹர் டைவர்ஸ் ஷீ பிகேம் செல்ஃப் ரிலையன்ட். ஆமா, கல்யாணம் அதாவது டைவர்ஸ் காரணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க சுதந்திரமா வந்து அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அது பண்ணதுக்காக அவங்களே the failure in marriage made her to come up in life. வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். ஓகே சார், வணக்கம். கேக்குதா? கேக்குது. நான் பெரியதுரை சார். வணக்கம் சொல்லுங்க. அதாவது எனக்கு முதல்ல உங்களுடைய டைட்டில் அண்ட் ஹைப்போதீசிஸ் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்கன்னா அடுத்து நான் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது வந்து பார்வையற்ற பெண் சுயசரிதையில் இடையீட்டு கூறுகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன் ஆக்சுவலா. இடையீட்டு கூறுகள்லாம் நீங்க கொடுத்திருக்கிறது இல்ல, நீங்க கொடுத்திருக்க இதே டைட்டில் தான். இதுதான் ஆங்கிலத்துல இருக்க டைட்டில் அப்படியே இங்கிலீஷ்ல தமிழ்ல மாத்தி கொடுத்து. ஹைப்போதீசிஸ் அப்படின்னு என்ன சொல்றீங்க? என்ன நான் சொல்றேன்னா, இந்த அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு பலதரப்பட்ட ஐடென்டிட்டிஸ் இருக்கு. அந்த ஐடென்டிட்டிஸ் வந்து அது எல்லாமே அது மூலமா எப்படி அவங்க மார்ஜினலைஸ் பண்ணப்படுறாங்கன்றதுதான் இது வந்து இந்த இடையீட்டு கூறுகளுடைய என்ன சொல்றது பார்வை ஆக்சுவலா. அந்த பார்வை அது வந்து ஒரு பிளைண்ட் சுயசரிதையில எப்படி வந்து இருக்கா, இல்ல அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் வந்து அந்த பிளைண்ட் சுயசரிதையில கொடுக்குறாங்க, ரெஸ்பாண்ட் அதுக்கு என்ன அந்த கூறுகளுக்கு மத்தியில எப்படி வந்து அவங்க என்ன தன்னை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது சரிப்பா, how she has come up to get recognition in life. yes okay yes. இங்கிலீஷ்ல இருக்கிற தமிழ்ல சொல்ல ட்ரை பண்றனால எதுவும் இடையூறு இருக்கான்னு தெரியல. பட் ஆனா இதுதான் அர்த்தம். புரியுது. இப்போ பிளைண்ட் பீப்புள் முதல்ல ஒரு முக்கியமான ஒண்ணு சொன்னீங்க, அதுதான் அதை தழுவிதான் என்னுடைய கேள்வி இருக்கு. அதாவது அழகு ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா?
இந்த ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான முறையில என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம் இல்லையா, அது அந்த பிளைண்ட பொறுத்தளவுல அதை நான் நிறைய இடங்கள்ல அதை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா இந்த அழகா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், அதாவது அவங்க தனியா எங்கேயும் போக முடியல ஒண்ணு, ரெண்டாவது அவங்களுடைய பெற்றோர் வந்து அவங்களை அதிகமா வெளியே எங்கேயுமே அழைச்சிட்டு போகாது ரெண்டு, மூணாவது என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த படிப்போ மற்ற விஷயங்களோ செஞ்சு கொடுக்காது மூணு, அடுத்தபடி இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, திருமணத்துக்கு இவங்களுடைய அந்த அழகு அந்த பிரெட்டினஸ் அந்த அதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு வரணை தேடுறது, இந்த மாதிரியான இத்தனை விஷயங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து அதாவது பின்னாடை தள்ளி பின்னாக்கி போயிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கரியர் அப்படிங்கிறது வந்து முழுமையா பாதிக்கப்படுது. இந்த அழகு அப்படிங்கிறது வந்து பிசிக்கலா வந்து அது ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸா இருந்தாலும் பார்வையற்ற பெண்களை பொறுத்தவரை அது அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அது அவங்க எப்படி பாக்குறாங்களோ அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் பொதுத்தளம் அப்படின்னு வரும்போது, சமூகம், பொதுத்தளங்கிற வார்த்தையை பின்வாங்கிட்டு சமூகம் அப்படின்னு வரும்போது இது அவங்களுக்கு மேலும் அது ஒன் மோர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறத நான் பாக்குறேன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நானு இதை வந்து பெண்ணியவாதிகள் எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி அழகா இருக்கக்கூடிய பார்வையற்ற பெண்கள் வந்து சும்மா குழந்தை பெத்துக்கவும் உடல் ரீதியான சந்தோஷத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இல்ல ஆங்கிலம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வராரு ஆக்சுவலா. அது வந்து வேற யாரும் வரல, வேற நிறைய இடத்துல ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு கிடைக்கல ஆக்சுவலா. ஸோ இது வந்து இந்த ரோஸ்மேரி கார்லண்ட் தாம்சன் ஒருத்தவங்க வந்து ஃபெமினிஸ்ட் டிசபிலிட்டி ஸ்டடிஸ்னு ஒரு விஷயம் பேசுறப்போ இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஹாஸ்கிங்ல ஒருத்தவங்க வந்து கிரிட்டிக்கல் டிசபிலிட்டி ஸ்டடிஸ்னு ஒரு 7 எலிமெண்ட்ஸை சொல்றப்போ இந்த இன்டர்செக்சுவாலிட்டின்ற வார்த்தையை அவர் வந்து மல்டி டைமென்ஷனாலிட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பலதரப்பட்ட பரிணாமங்கள் இல்ல மரபுகள்ன்ற வார்த்தை கூட பயன்படுத்துறது, எது சரின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சொல்லி அது மூலமா வந்து எப்படி வந்து டிசபிலிட்டி வந்து சுத்தி வருது, அதாவது அந்த இந்த அடையாளங்களுக்குள்ள எப்படி வந்து அவங்க வந்து தன்னை வந்து இது வந்து அதாவது டிஸ்கிரிமினேட் பண்றதுனாலதான், புறக்கணிக்கப்படுறதுனாலதான் இந்த வார்த்தையே ஃபர்ஸ்ட் உருவாகுது. அந்த புறக்கணிக்கப்படுற அந்த உருவாதனால இந்த எந்தெந்த காரணத்தினால அவங்க வந்து ஒருவேளை அழகா இருந்து கண்ணு தெரிஞ்சிருந்தா யோசிச்சு பாருங்க. நாகராஜ், அவங்க டைவர்ஸ் ஆனதுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது ரீசன் என்ன அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை, என்ன பிரச்சனைன்றத பத்தி இந்த இதுல டீல் பண்ணிருக்காங்களா? அவங்க டைவர்ஸ் எதுக்காக ஆகுறாங்க, என்னென்ன ரீசன் சொல்லி சொல்றது பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான, அதாவது பிசிக்கல் அபியூஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் பிரச்சனை ஆக்சுவலா. நிறைய முறை குடிச்சிட்டு வந்துட்டு அவங்க வந்து பொண்டாட்டி போட்டு அடிச்சிருக்காரு. அப்கோர்ஸ் அது எல்லாம் விஷயம், அதுக்கு அது அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள உள்ள வச்சு பூட்டிட்டு போறது, அப்புறம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நைட்ல வெளியே அனுப்பி இது பண்ணிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே இருக்காங்க, அப்படியே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்கள்ட்ட விலகி வந்துட்டு திருப்பி வந்து சாரி கேட்கறப்போ ஓகேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு திருப்பி கூட லைஃப் லீட் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்திருக்கு. திருப்பியும் வந்து அது பழைய மாதிரி ஆன பிறகு திருப்பி வந்து என்ன பண்ண தெரியாம வெளியே வந்துட்டாங்க. சரி, கேக்குது, சொல்லுங்க. மேடம் கேக்குறாங்களா? மேடம் முடிச்சிட்டாங்கன்னா தான் நான் அதாவது இந்த ஆப்சர்வேஷன், அது நாகராஜன் நான் என்ன ஒரு ஆப்சர்வேஷன், கேள்வியெல்லாம் இல்லை, ஒரு ஆப்சர்வேஷனா தான் நான் சொல்றேன். அதாவது இப்போ இந்த முழு கட்டுரையுமே ஒரு அந்த கான்டென்ட்டை சொல்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ற கண்டென்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, அந்த அவங்களோட சுயசரிதையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ பெரியதுரை சார் கேட்டதனுடைய ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு காமன் மேனா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து பிரீத்தி மாங்காவுடைய ஒரு சுயசரிதையை நம்ம படிக்கிறோம். அது வந்து ஒரு பார்வை விஷுவலி சேலஞ்சு உமனுடைய ஒரு இது. இதுல நீ சொல்லக்கூடிய அந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த டிசபிலிட்டி ஸ்டடீஸ்ல முதல்ல வந்து அந்த கான்டெக்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அதாவது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க பேசுற மேடம் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொன்ன அந்த கலந்துரை டிஸ்கஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா,
இப்போ பிரீத்தி மாங்காங்கிறவங்க வந்து அவங்க ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியான ஒரு பெண். அவங்க கல்யாணம் அல்லது காதல் அல்லது அவங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், லவ்னுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கலாம், செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் எதனாலும் இருக்கலாம். இதை வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஐடென்டிட்டியோட அவங்க தன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை அதுல இருந்து கொஞ்சம் ஆல்டர் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் ஜான்ரிக்கா பேசினா இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், ஆய்வு ஆழம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? புரியுது சார், எனக்கு புரியுது. ஆக்சுவலா நான் அழகு, இப்ப நீ சொல்ற மாதிரி அழகு ஒண்ணு இருக்கு, அடுத்து கல்யாணம் திருமணம்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ரெகக்னிஷனுக்கான ஒரு தேவைன்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. இதுல இவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்த நோக்கி போறாங்களா, அல்லது இவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை அழகு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தன்னை வந்து வலிந்து பொருத்திக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருதான்? ஓகே சார், ஆக்சுவலி நான் இதைத்தான் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா இப்போ நான் வந்து எப்படி இங்க நான் நீங்க சொன்ன கேட்கிற கொஸ்டின் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறேன்னா, இந்த அழகுன்ற ஒரு விஷயத்தை விட்டுருங்க. ஏன்னா சார் கேட்டது வந்து ஒரு மைனர் கொஸ்டின் தான். அதை நான் பயன்படுத்துறப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, அதுதான் ஒரு ரீசன், அது ஒரு ரீசனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க கல்யாணம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஒரு ரீசன் அவங்க அழகா இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தான் சொல்ல வரேன். ஒண்ணு, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்ற முடியாது. ஏன்னா வந்து அவங்க சுயசரிதை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸோ வேலை வாய்ப்பு வந்து அதாவது இடையீட்டு கூறுகள் மாற்றுத்திறனாளிக்கு மத்தியில வந்து வேலை வாய்ப்புன்றதே ஒரு இடையீட்டு கூறா தான் சொல்றாங்க. ஒண்ணு, இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டைவர்ஸ்க்கு அப்புறம் தான். ஒண்ணு, ரெண்டாவது இவங்க நாகராஜன் நான் என்ன கேக்குறேன், இந்த இடையீட்டு கூறுகள் அல்லது இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த டெக்ஸ்டோடைய அடிப்படையிலேயே சொல்ற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அது ஃபார்ம், அது ஒரு ஃபார்மா. ஏன்னா இன்டர்செக்ஷனாலிட்டிங்கிற விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சப் கேட்டகரின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல. அப்ப இந்த இன்டர்செக்ஷனாலிட்டிங்கிற விஷயத்த அல்லது இடையீட்டு கூறுகள்ங்கிற விஷயத்த முதல்ல ஒரு நிறுவிட்டா அப்புறம் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீ சொல்றது எப்படியா இருக்குன்னா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல அந்த மாதிரி விஷயங்களை வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு கான்டென்ட் பேஸ்டா இருக்குது. அது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார், ஆக்சுவலா புரியுது. ஆனா நான் இந்த முடியுமா, அது ஒரு சப் கேட்டகரியா பார்க்க முடியுமான்றதுதான் கேள்வி. சப் கேட்டகரின்னா சார், இப்போ இவங்க அதாவது இடையீட்டு கூறுகளுக்கு அந்த கருத்தியல் ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னா, டெக்ஸ்சுவல் ரெஃபரன்ஸ்ன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பிளைண்ட் விமன் வந்து என்ன மாதிரியான பலதரப்பட்ட அடையாளங்களை கொண்டு வந்திருக்காங்க, அதை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி முயற்சி செஞ்சாங்க, அந்த மாதிரி தான் டெக்ஸ்சுவல் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஜானரிக்கா நான் ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ நான் தமிழ்ல சொல்றப்போ ட்ரை பண்றப்போ என்னால வந்து I think I couldn't fulfill நினைக்கிறேன். அங்கதான் கொஞ்சம் அதனாலதான் வந்து நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப இடையீட்டு கூறுகள் அல்லது இன்டர்செக்ஷனாலிட்டிங்கிறத எப்படி நீங்க ஒரு பொதுன்னா வாட் ஐ மீன் இஸ் ஒரு அகாடமிக்ல இருக்கிற ஒரு நபருக்கு நீங்க எப்படி அதை விளக்குவீங்க அப்படிங்கிறதுதான் இன்டர்செக்ஷன் வாட் யூ மீன் பை அப்படிங்கிறத ஒரு லேமனோட லாங்குவேஜ்ல சொல்ல முடியுமான்றதுதான். அதுதான் சார். அது என்ன இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, எக்ஸ்பீரியன்சிங் த டிஃப்ரெண்ட் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் the minority of the discrimination of the different intersectionalities சொல்றாங்க சார். experiencing the I think within the minority, which means like black first women, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டபுள்டு மைனாரிட்டி உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டின்னு மீன் பண்றாங்க. இது வந்து கம்பல் கன்ஷாக் ஒன்று சொன்னது ஆக்சுவலா. ஆனா வந்து டிசபிலிட்டிக்குள்ள கொண்டு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, மொழி ரீதியா அப்புறம் வந்து
ஜெண்டர் பேஸ்டா, அப்புறம் வந்து செக்ஷுவல் பேஸ்டா. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்ல வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷனுக்கு மத்தியில், அதாவது எப்படி வந்து அவங்களுடைய டிஸ்கிரிமினேஷனுக்கு மத்தியில எப்படி அவங்க வந்து தன்னை சென்டருக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு ஃபார்ம் போகுது. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். கேக்குதா? முருகானந்தம் சார் கேட்டதுல தொடர்ச்சியா இல்ல, நான் அந்த இன்டர்செக்ஷனாலிட்டி எப்படி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க கரெக்டான சொல்லுங்க, ஒரு அப்சர்வேஷன் தான். அதாவது இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ வாழ்வியல் அனுபவம் அப்படின்னு வரும்போது இப்போ கிராக்டு மிரர், கோபால் குருவோட ஒரு கிராக்டு மிரர்னு ஒரு முக்கியமான புக் தான். அந்த எம்பிரிக்கல், அதாவது அனுபவ ரீதியான வாழ்வியல் அனுபவம் அப்படின்றது வந்து எப்படி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பேசுறாங்க பொதுவா. இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவா மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப லைஃப் நரேட்டிவ் அப்படின்னு வரும்போது, லைஃப் நரேட்டிவ் மத்ததுக்கு என்ன வித்தியாசம்னா லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து யாரும் அவங்கள்ட்ட இருந்து திருட முடியாது, அதை அவங்க தான் சொல்ல முடியும். இந்த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ் அங்க இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது ஒரு தலித்தா இருந்து டிசபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி, ஒரு உமனா இருந்து டிசபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி. இப்போ உமனா நார்மலா ஃபெமினிஸ்ட் நரேட்டிவ், நார்மலா பெண்ணியவாதிகள் அல்லது ஒரு பெண்களுக்கான விடுதலைன்றது பொதுவா எப்படி இருக்குன்னா, திருமண உறவை மறுக்கிறது, திருமணம் மட்டும் என்னோட வாழ்க்கையில முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றது இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரி ஷானரிகா அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இங்க வந்து ஆக்சஸ் டு மேரேஜ் அண்ட் லவ், ரொமான்ஸ் அப்படிங்கிறது, அதாவது காதல், திருமணம், இந்த விஷயங்களுக்கான எனக்கு வாய்ப்பு வேணும். நான் எடுத்துக்கிறேன்னா இல்லையான்ற செகண்டரி. பட் எனக்கு ரைட் டு மேரேஜ், ரைட் டு லவ், ரைட் டு ரொமான்ஸ், இந்த விஷயங்களுக்கான ரைட்ஸ் வேணும்னு கேட்கறேன். பெரிய இல்லையா, கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது, அதாவது ஒரு இடத்துல தாலி வேணான்னு யாருக்கு நீ சொல்றியோ அவங்களுக்கு தாலி வேணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. இங்க வந்து அது பொதுவா நார்மலான சோசியல் ஜஸ்டிஸ் ரொம்ப பேசுற மாதிரி, இங்க சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து டிசபிலிட்டிக்குள்ள ஒரு உமனா இருக்கும்போது அவங்களுக்கு ரைட் டு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆனா நார்மலா விமனுக்கு வந்து மேரேஜ்ங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் சொல்றேன். அப்ப லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப ஒரு உமனா இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி டிசபிலிட்டினால மாற்றம் அடையுது. அதே மாதிரி ஒரு டிசேபிள்டா அவங்க ஐடென்டிட்டி இருக்கும்போது எப்படி உமனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதுக்கு இடையில நம்ம அப்ப இதுதான் இன்டர்செக்ஷனாலா நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல ஒரு நார்மலா தியரட்டிக்கலா ரொம்ப ரொம்ப டீப்பா போகாம நார்மலா சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒன்னு இன்னொன்னு எப்படி கிராஸ் பண்ணுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு அனுபவத்தை இன்னொரு அனுபவம், இன்னொரு அடையாளத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட அனுபவம் எப்படி வந்து இடையீடு செய்யுது, எப்படி வந்து இது பாதிக்குது, இதை பாதிக்குது. ஒரு விஷயத்த என்ன சொல்றேன், சாரி, அங்கதான் கரெக்ட். இப்போ இப்படி பார்ப்போம், ஜான்ரிகா இருக்கிறதுனா இப்ப ரெண்டு டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது வாழ்வியல் அனுபவம், அப்படிதானே? வாழ்வியல் அனுபவம், லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸையும் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டைனமிக்கான விஷயம், ஐடென்டிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக், அதாவது ஸ்திரத்தன்மை, ஒரு ரிஜிடான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க முடியாதுங்கிறது இங்க மாறுது, இங்க விளங்குதான்னு கேக்குறேன். கண்டிப்பா ஆமா. ரொம்ப முக்கியம். ஐடென்டிட்டி ரிஜிடா இருந்தா இன்டர்செக்ஷனாலிட்டி இல்லையே. அதுதான் இப்ப ஐடென்டிட்டிங்கிறது. ஏன்னா டிசபிலிட்டி இப்ப பிரச்சனை தான் நமக்கு. ஐடென்டிட்டிங்கிற விஷயத்த நாம வந்து ஒரு அட்வோகசியா கொண்டு போகும்போது அத ஒரு ஸ்திரத்தன்மை உடையதாக கொண்டு போகக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோமா இல்லையா? ஆக்டிவிசம் வரும்போது பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி ஆஃப் டிசபிலிட்டி இருக்குல்ல, அரசியல் ரீதியா நம்மள வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற இதுல ஒரு ரிஜிட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வருது இல்ல, அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து லிட்ரேச்சர்ல வரும்போது அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆல்டர் ஆகுதா, பிரேக் ஆகுதா, மாறுதா? அந்த விஷயத்தை தான் எனக்கு தெரிஞ்சு அங்கதான் வந்து ரீசர்ச்சா
அது அங்கதான் அந்த இடையீட்டு கூறுகள்னு வருது இல்ல. இந்த இடையீட்டு கூறுகள் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து அதுல வந்து நாகராஜன் வந்து எந்தெந்த விஷயத்துல அதை சொல்லி, அப்போ இந்த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸை டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து அந்த ஐடென்டிட்டிங்கிற விஷயத்த தியரிட்டிக்கலா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஆய்வு ரீதியா சொன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப செறிவுடையதாக இருக்கும். இதுதான், வேற ஒண்ணு இல்லை. புரியுது சார், புரியுது. ஆக்சுவலா பட் அதுலதான் நீங்க சொன்ன விஷயம் தான். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது இவங்க பிளைண்டா இருக்கிறனாலதான் இந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுறாங்களா? அதான் இதுதான் இன்னைக்கு நேற்றுக்கு கூட நான் ஒரு இதுல சொல்ல போது, இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஒரு சின்ன பிளைண்டா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம சாதாரண ஒரு சோசியல் இஷ்யூ கூட சொல்றோம். மத்தவங்க நேரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு நினைச்சுக்கோனா, நேற்றுக்கு ஒரு விஷயம் ஒரு கூட்டம், அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிறப்பு பள்ளிகளை பத்தி பேசும்போது எல்லா பள்ளிகளையும் தான் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு, எல்லா பள்ளிகளையும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறதுக்கு சிறப்பு பள்ளிகள் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. எஸ் எஸ் எஸ். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ சைட்டட் பையன் வந்து பொண்ணு வந்து படிக்காம விஷயம் தெரிஞ்சுக்கிறது வேற, படிக்காம அதான் அந்த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஐடென்டிட்டிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கிறிஸ் கிராஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, கிறிஸ் கிராஸ், குறுக்க நெடுக்க போகக்கூடிய விஷயம். குறுக்க நெடுக்கக்கூடிய சிக்கல்கள்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா இல்ல இல்லையா? இல்ல இருக்கவும் இல்ல, ரெண்டுமே. அதுதான் அங்க எங்க இருக்கு எங்க இல்ல, அதுதான் நான் அடுத்து சொல்லலாம். எங்க இருக்கு எங்க இல்லங்கிறதுக்கு உங்களால சோசியலாவோ பொலிட்டிக்கலாவோ கல்ச்சரலாவோ அதுக்கு வந்து ரீசனை சொல்ல முடிஞ்சதுன்னா அப்பதான் உங்களுடைய கட்டுரை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம செறிவுடைய. அப்படிதான் நான் கட்டுரையில எழுதியிருக்கேன் சார். இந்த மாதிரி சோசியலா கல்ச்சரலா அப்புறம் பொலிட்டிக்கலா எந்த மாதிரி இருக்கு, அது எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னு நான் எப்படி இருக்குன்றது இல்ல, அந்த கிறிஸ் கிராஸ் ஆகுதுல்ல, அந்த கிறிஸ் கிராஸ் ஆகிறதுக்கான அந்த காரணிகள் இருக்குல்ல, சோசியல் பொலிட்டிக்கல் அந்த அரசியல் காரணிகள், அதை விட நல்லா இருக்குன்றதுதான். என்ன சொல்லுங்க ஒரு காரணம்? இல்ல அதுதான் நீங்க சொன்ன இன்னொரு முக்கியமா நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் பேசணும். அந்த டிசபிலிட்டி ரைட்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் டிசபிலிட்டி ஸ்டடீஸ், இது ரெண்டுக்கு இடையில ஒரு 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 லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் ஏன் பாத்தீங்கன்னா, டிசபிலிட்டி ஸ்டடீஸ் சொல்ற விஷயங்களை அப்படியே நம்ம ஆக்டிவிசத்துல எடுத்துக்க முடியாது. ஆக்டிவிசம் வரும்போது டிசபிலிட்டி ஸ்டடீஸ் என்னன்னா லோ விஷன், ஒரு பார்ஷியல் பிளைண்டோட எக்ஸ்பீரியன்ஸையும் டோட்டலி பிளைண்டோட எக்ஸ்பீரியன்ஸையும் மைனூட் டிஃபரன்சஸ் அவங்களுக்கான இதை பார்க்க. ஆனா நம்ம டிசபிலிட்டி மூவ்மெண்ட்னு வரும்போது அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கோரிக்கை, நம்மளோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு அது பின்னடைவா இருக்கு. அப்போ அது ரெண்டுக்குமான சிக்கல் இதுதான். ஆனா அதே சமயத்துல லிட்ரேச்சர்னு வரும்போது நம்ம இந்த we have to account for each and every experience அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி வருது, இப்ப சார் சொன்ன மாதிரி ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது, எப்படி சோசியல் பொலிட்டிக்கல் அல்லது கல்ச்சுரல் எக்கனாமிக் ரீசன்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி இந்த விஷயங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஐடென்டிட்டியை பாதிக்குது அல்லது மல்டிபிள் ஐடென்டிட்டிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தா நல்லா இருக்கு. அதான் இப்ப இந்த பிரீத்தி மங்காவோட இதுலயே பாத்தீங்கன்னா சார், இப்போ நாகராஜன் சார் சொன்னாரா தெரியல, கேஸ்ட்ன்ற ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டி ரொம்ப முக்கியம். கேஸ்ட் ஒண்ணு, இன்னொன்னு லொக்காலிட்டி அப்படின்றது பட் கேஸ்ட்ன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அவங்க வந்து இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன எக்கனாமிக்கா அவங்க வந்து ஒரு ஆக்குபேஷனுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து இது பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வருது. அது இடையில கஷ்டப்படதான் செய்யறாங்க. பட் ஒரு மிடில் கிளாஸ் அர்பன் மிடில் கிளாஸ் உமனா இருந்து கஷ்டப்படுறதுக்கும் ஒரு வில்லேஜ் தலித் உமனா இருந்து டிசேபிள்டா இருந்து கஷ்டப்படுறதுக்கும் there is a huge difference. ஆமா, huge difference இருக்கு. அவங்க ஒரு எக்கனாமிக்கலி எம்பவரிஷ்டா அந்த பர்டிகுலர் டைம்ல இருந்தா கூட ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு. 2 டைம் போயிட்டு வராங்க ஃபாரின்லாம். இன்வைட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, she has got the நெட்வொர்க் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பப்ளிக் பண்றதுக்கான நெட்வொர்க் இருக்கு அவங்க. அப்போ நான் கேக்குறேன், அதாவது இது சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இப்போ பாலிடிக்ஸ்ல ஆக்டிவிசம் பேசுறோம் இல்லையா, ஐடென்டிட்டிங்கிற விஷயத்த பேசுறோம். லிட்டரேச்சர்ல இந்த விஷயத்த நம்ம வந்து இடையீட்டு கூறுகள்ங்கிற சொல்றோம். ஆனா there is another concept called, அது எல்லா இடத்துலயும் இருக்கு, அதாவது எல்லா மார்ஜினலைஸ்ட் செக்டார்லயும்
விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவங்களுடைய அரசியல்ல ஒரு மிக முக்கியமான விஷயமா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பேசுற வந்து லிட்ரரி ஆக்டிவிசம்னு பேசுறாங்க. இந்த லிட்ரரி ஆக்டிவிசம் அப்படிங்கறத வந்து எப்படி இந்த பிரீத்தி மாங்காவனுடைய சுயசரிதையில பார்க்கறதுக்கான ஸ்கோப் இருக்குதா அப்படின்னு நீங்க மீன் பண்றது வந்து லிட்டரரி ஆக்டிவிசம் நீங்க மீன் பண்றது வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி மூவ் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது விளிம்பு நிலைக்குள்ள இடையில பண்றேன் நீங்க நினைக்கலன்னா நான் சொல்றேன். என்னோட ரெசிஸ்டன்ஸ் லிட்டரேச்சர் மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றப்போ முகமது தார்விஷோட கவிதை பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆக்டிவிசம் தான். பட் இது பிரீத்தி மாங்காவது ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் அது ஜெனரலைஸ் கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லிட்டரேச்சராவோ ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு டோனோ எக்ஸ்பிரஷனோ இல்லைன்னு என்ன சொல்ல போனா அவங்களோட அடுத்த புக் பாத்தீங்கன்னா ஃபிளைட் வித்அவுட் சைட்னு ஒரு புக் அவங்களோட அது பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் செல்ஃப் மோட்டிவேஷன் புக் தான். எப்படி சொல்றோம்னா அந்த என்னது இன்ஸ்பிரேஷனல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷனல் போனோகிராஃபின்றாங்க. அந்த மாதிரி போனோகிராஃபின்ற வேர்டுங்க கொஞ்சம் சில பேருக்கு இதுவா இருக்கலாம். ஆக்சுவலா டிசபிலிட்டி ஸ்டடீஸ்ல அப்படி சொல்றாங்க. இந்த முன்னேறிய வந்து நம்மள வந்து ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது இன்ஸ்பிரேஷனல் போன் மாதிரி தான் அவங்களே எழுதியிருக்காங்க. அவங்களே அதனால இது வந்து ஒரு லிட்டரரி ஆக்டிவிசமா நான் எடுத்துக்க மாட்டேன். அதுதான் அப்போ இந்த இடத்துல லிட்டரரி ஆக்டிவிசம்ன்றதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அது தலித் இலக்கியத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அடிக்கடி பேசுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994 நினைக்கிறேன் இமயம் வந்து எழுதின முதல் நாவல் வந்து கோவேரி கழுகுகள். கோவேரி கழுகுகள் இது பாருங்க, கோவேரி கழுகுகளை எல்லாருமே படிச்சிருப்பாங்க. கோவேரி கழுகுகளை படிச்ச பிறகுதான் புதிர் வண்ணார் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ மைனாரிட்டி சாரி அந்த தலித் சமூகத்திலேயே ரொம்ப மார்ஜினலைஸ்ட், ட்ரிபிள் மார்ஜினலைஸ்ட், மல்டிபிள் மார்ஜினல் எப்படி வேணா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கேன். அப்படி ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அது பியூரோக்ராட் கிட்ட போய் அந்த லிட்டரேச்சர் போய் சேர்ந்து அப்படி ஒரு இதுல வந்து அவங்க அந்த புதிர் வண்ணார் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கிறத பத்தி அப்பதான் வந்து ஒரு சர்வேவே எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அது அகைன் சார் இது வந்து இதுவும் how the society takes it seriously. இப்ப சார்ல்ஸ் டிக்கன்ஸ் நாவல் எழுதினாருன்னா அதை வந்து அப்பத்த விக்டோரியன் சொசைட்டி சீரியஸா எடுத்துக்கிட்டதுனால அது ஒரு ஆக்டிவிசமால அதுக்கான ரிசல்ட் கிடைச்சது. அதுக்கு நீங்க ஒன் லிட்டில் ஃபிங்கர் அடிங்க அப்படி பார்க்கலாம். ஆக்சுவலா அத அந்த டெக்ஸ்ட் வேணா நீங்க அப்படி பார்க்கலாம். இந்த பிரீத்தி ஒன் லிட்டில் ஃபிங்கர் ஆக்சுவலா ஆனா இந்த டெக்ஸ்ட் நீங்க பார்க்க முடியுமான்னு தெரியல. இது ஹெலன் கெல்லருடைய ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அத மாதிரி பார்க்கலாம். நீங்க இத அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி எனக்கு இந்த கேஸ்ட்ங்கிற இன்டர்டெக்னாலிட்டி நீங்க கொஞ்சம் அத கொஞ்சம் தவிர்த்துட்டீங்களோன்னு தோணுது எனக்கு. அத பத்தி நீங்க பேசலையா? இப்போ டிசபிலிட்டிஸ்ல பேசுறப்ப கேஸ்ட்னு சொல்றேன் ஆக்சுவலா. பட் ராதாபாய் மேடம் கேட்டாங்க, அத நீ பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அதை விளக்கி சொல்லிருந்தா நல்லா இருக்கும். ராதாபாய் மேடம் அதை கேட்டாங்க. ஏன்னா இப்ப பிரீத்தி மாங்காவோட எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா அவங்க பார்சின்னு நினைக்கிறேன். இல்ல பார்சியா சீக்கா இல்ல பார்சின்ற பார்சி தானே. அதான் பார்சி கம்யூனிட்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொன்னு இந்த ஆக்சஸ் டு ரைட்டிங் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப ரைட்டிங்கான ஆக்சஸ் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பிரிவிலேஜ். அது வந்து அதுவே ஒரு சில இப்ப லிட்ரஸி இருக்குது, லிட்ரஸி இல்லாம இருக்குது, இந்த விஷயங்களும் அந்த ஐடென்டிட்டிஸை ஷேர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து என்னென்ன அடையாளங்களை உட்படுத்தி இருக்காங்கன்னு நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். ஆக்சுவலா டைரக்டரா இருக்காங்க, புத்தகம் எழுதியிருக்காங்க, அதுல சொன்னேன் நானு. சோ வந்து அவங்களோட பொதுவாவே சொல்றப்போ அவங்க எந்த சொல்லாம இருக்கு, அதாவது என்ன டெக்ஸ்ட் எதை பத்தி பேசலன்றதும் அது டெக்ஸ்ட்ல இல்லாம நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்களும் சிலது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆமா நிறைய பெண்களை பத்தி பேசுறப்பவே ஈவன் அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்த மறைச்சு பேரண்டல் சப்போர்ட்ன்ற விஷயம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா ஆமா மாலினியோட லைஃப் நரேட்டிவ் அதே மாதிரி தான். அவங்களுக்கு எல்லா விதமான சோஷியல் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து
despite all the achievements அது எல்லாமே இருக்கு. பட் அவங்களுக்கு சப்போர்ட் ஒரு ஹை நெட்வொர்க், ஒரு அர்பன் அப்பர் மிடில் கிளாஸ் சப்போர்ட், அப்பர் கிளாஸ் சப்போர்ட் எல்லாமே இருந்துருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா ஷி இஸ் வெரி ஸ்டேபிள். அதனால இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மோஸ்ட் ஆஃப் த டிசபிலிட்டி நரேட்டிவ்ஸ் இன் இந்தியா பை விமன். ஆமா, சுப்பிரமணியோட விட்டுட்டீங்கன்னா மத்த எல்லாமே அது ஒரு நல்ல விஷயம். அட் த சேம் டைம் அது நல்ல விஷயம், நல்லது இல்ல, நல்லதுதான். பட் அட் த சேம் டைம் அந்த ஆக்சஸ் டு ரைட்டிங்கிறது வந்து, ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பெரும்பாலும் பெரிய ஆட்டோபயோகிராபிஸ் யாரும் வரல. தமிழ்நாட்டுல டிசபிள் டெவலப் ஆகல இல்லை. ஆனா அந்த ஆக்சஸ் டு ரைட்டிங், ஆக்சஸ் டு இங்கிலீஷ், இந்த விஷயங்கள், அதுக்கான சில பிரிவிலேஜ் நெட்வொர்க்கிங், இந்த விஷயங்களும் கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல நிறைய எழுத வேண்டி இருக்கு. இப்ப மேடம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரேட்டா இருந்து நிறைய அச்சீவ்மெண்ட். இப்ப ஆனா லைஃப் நரேட்டிவ் எழுதுனவங்களோட ஸ்டோரிஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அண்ட் லைஃப் ஸ்டோரி வந்து எப்பவுமே அச்சீவ்மெண்ட் பத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுலதான் பிரீத்தி அம்மாவோடது வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அச்சீவ்மெண்ட்டை பத்தி இல்லாம அவங்க ஃபெயிலியரை பத்தி பேசியிருக்காங்க. இன்னொரு டைமென்ஷன் இதுல என்னன்னா, கேண்டிட் பயோகிராஃபி அப்படின்னு ஒரு ஜானரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது இப்ப கைதிகள், இப்ப வந்து சொல்றாருல்ல, இப்ப முருகானந்தா சொன்னார்ல, எல்லாருக்குமே வந்து ரைட்டிங் வந்து ஆக்சஸ் இருக்காது, எல்லாருக்குமே வந்து அந்த இலக்கியம் பண்றது ஆக்சஸ் இருக்காது, அப்படி இருக்காது. அப்ப அதுக்கு பேர் டோல்டு நரேட்டிவ்ஸ்ன்னு சொல்றாங்க. எப்படின்னா, நம்ம யாராவது போய் மற்றவங்க அவங்க கதையை கேட்டு எழுதுறது, அந்த மாதிரியான ஒரு பயோகிராஃபியை வந்து இன்னைக்கு பிரிசன் ரைட்டிங்ல ரொம்ப ஃபேமஸா, அதாவது சிறை இலக்கியத்துல ரொம்ப ஃபேமஸா கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா டோல்டு நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத. பிரீத்தி மாங்கா வந்து நீ எடுத்துக்கிட்ட டெக்ஸ்ட் ஓகே, பட் இதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்துல இருந்து இதை வேறுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவசியம். ஜான்ரிகா பேசுறது. ஹலோ, கேக்குதா? சார் கேக்குது சார், கேக்குது. சிறப்பு சார். சார் கிட்டத்தட்ட 3 பேருமே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கிட்ட கலந்துரையாடி இருக்கீங்க. சிறப்பா. சார் வேற இவர் பசுபதி சார் கை உயர்த்திய நிலையில இருக்காரு. பசுபதி சார், நீங்க அவரே அன்மியூட் பண்ணதான் உண்டு. ஆமா சார், அவரே தான் பண்ணணும். கேக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ராதாபாய் அம்மாவுக்கும் வணக்கம். கேக்குது சார். இப்ப நான் வந்து ஒரு சொல்லை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இடையீடு என்று போட்டுக்கிறார் இல்லையா, அதுல பல்வகை என்றோ அல்லது அனைத்து என்றோ சேர்த்துக்கிட்டா பொருத்தமா இருக்குமா அந்த கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இன்டர்ன்ற சொல் இருக்குல்ல, அது வந்து பல்வகை இல்ல பல்வகை இடையீட்டு கூறுகள் அப்படின்னும், அனைத்து இடையீட்டு கூறுகள் அப்படின்னும், அனைத்துன்னு சொல்ல முடியாது, பல்வகைன்னு வேணா சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்டர்ன்றது உள்ளார்ந்து அப்படின்னு மட்டும் இல்லாம பல வகையிலையும் குறிக்கும். இப்ப இன்டர்நேஷனல் அனைத்துலக அப்படின்றதுலாம் நம்ம பசுபதி சார், இப்போ இதுல சின்ன என்னுடைய புரிதல் என்னன்னா, இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கறது வந்து உள்வகை அப்படி கிடையாது, அதுக்கும் இதுக்குமான இடையீட்டு அப்படிங்கிறது தான் இதுல பொருள் வருது. ஆகையினால அதுல பல்வகையோ இல்ல அனைத்தோ எல்லாம் தேவைப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கறத இடையீட்டு கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடையீட்டு கூறுகள்னா அந்த இதுக்கும் அதுக்குமானது குறுக்கு நெடுக்கு கோடுகள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். பல்வகை குறுக்கீடுகளும் கரெக்ட் தான். அவர் சொல்ற பல்வகை யூஸ் பண்ணிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நாகராஜன் சொல்றாரு, அதுல அது இன்டர்செக்ஷனாலிட்டிங்கிற வார்த்தையை அதை வந்து ரீஃப்ரேஸ் பண்றது வந்து மல்டி டைமென்ஷன் பேசியிருக்கிறாரு. சொன்னாரு. இல்ல சார், அதை விவரிச்சு கூறும்போது அதை குறிப்பிடலாம். ஆனா சார் என்ன சொல்றாருன்னா, தலைப்புல பல்வகை இடையீட்டு அப்படி சொல்லணுமா அப்படிங்கிறது தெரியல.
இந்த இடையீட்டு கூறுகளுக்குள்ள நீங்க சொல்லும் போது பல்வகையான இடையீட்டு கூறுகள் இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னத்தை பத்தி நம்ம விரிவா கூறலாம். இன்டர்செக்ஷனாலிட்டின்னு சொல்லும் போது மல்டிபிள் இது இருக்குன்றத சொல்லலாம். சோ அந்த மல்டிபிள்ங்கிறதும் பல்வகைங்கிறதும் ஒண்ணு இல்லையா? நல்ல கேள்விதான். சரிதான், நல்ல கேள்வி. சரிதான். அதான் நீங்க உள்ள விலைக்கு சொல்லிக்கலாம்ன்றீங்க. இல்ல சார், எனக்கு புரிதல் இது, அதனால அது சரியான விஷயம் தான். அதுதான் நான் இப்ப கேட்கிறேன். இப்ப அந்த மாதிரி அவர் வந்து லெக்சிகோகிராஃபர்ங்கிறதுனால எனக்கு பசுபதி அந்த விஷயத்த பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா அந்த விஷயம் தான் இப்ப ஓரளவுக்கு நீங்க விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடென்டிட்டி, அடையாளம் என்பது பொலிட்டிக்கலா வர்றதுக்கும் லிட்ரேச்சர்ல வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்ல? அப்ப ஐடென்டிட்டிக்கும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொன்னது லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஐடென்டிட்டிக்கும் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்செக்ஷன். அப்படி எடுத்துக்கிட்டா சாந்திரிக்கா பேசுறது பொதுவா ஒரு விஷயத்த நிறுவனத்துக்கு வசதியா இருக்குன்றதுதான் நாம இந்த டிஸ்கஷன் மூலமா அடைவாகுதுன்னு நினைக்கிறேன். மேடம் முடிச்சுக்கலாமா? வேற யாராவது ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஓகே, முடிச்சிடலாமா அப்போ? சார் நாகராஜ் சார். நாகராஜ் ஏதாவது சொல்லணுமா? இல்ல முருகானந்தம் சார், சிவராமன் சார், பசுபதி சார் ஏதாவது சுத்தமா சொல்றதுன்னா சொல்லிட்டு நம்ம அப்படியே, இல்ல வேற ஏதாவது யாராவது கேள்வி கேட்கறதுனால 12:46 சார். சிவராமன் சார் டைம் அந்த ரைட் ஹேண்ட் எடுத்து நீங்க தான் டைம் பாக்குறீங்கன்னு கூட சொல்லுது சார். முடிச்சுக்கலாம்னா I will sum up and close. ஓகே, சரி மேடம். வேற யாரும் எதுவும் கேட்கிற மாதிரி தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டிஸ்கஷன் வாஸ் வெரி லைவ்லி. எனக்கு தோணுனது என்னன்னா, எல்லாம் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு பேசிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So take it as living experience. அப்புறம் அந்த ஐடென்டிட்டிக்கும் இன்னொன்னு அந்த இதுக்கும் அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய சேலஞ்சஸ், அந்த இன்டர்செக்ஷன் பத்தி எனக்கே நிறைய அவேர்னஸ் டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. இதுல அவங்க அனுராதா மோகித்தோட ஆர்டிகிள் அவரு மென்ஷன் பண்ணார். அதுல அவங்க சொன்னது மார்ஜினலைசேஷன், டபுள் மார்ஜினலைசேஷன் இல்ல ட்ரிபிள் மார்ஜினலைசேஷன் சொன்னாங்க. ஒன்னு ஆஸ் அ உமன், அப்புறம் அந்த எக்கனாமிக் கிளாஸ் ஒண்ணு, அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் அந்த எக்கனாமிக் கிளாஸ், அப்புறம் ஆஸ் அ உமன் டிசபிலிட்டி ஒண்ணு, அந்த ஜெண்டர் ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த எக்கனாமிக் கிளாஸ். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றோம்னா, அதாவது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதாவது விமனுக்கு நாட் ஓன்லி ஹர் ஓன் டிசபிலிட்டி அண்ட் ஆஸ் அ உமன், but the competition that she has to face with normal women and disabled men, அதுவுமே ஒரு சேலஞ்ச் தான். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் அந்த ஐடென்டிட்டி, அந்த அம்மா அந்த பிரித்தி மாங்காவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஹவு ஷி ஹாஸ் ஓவர் கம் அண்ட் சக்சஸ்ஃபுல்லிங்கிறது அவங்களுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் தட் எல்லா ஃபெசிலிட்டிஸும், அதாவது மெயினாக எக்கனாமிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, அப்புறம் அப்பர் கிளாஸ்ல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலியா இருக்கணும், ஓரளவுக்கு எல்லாமே பண்ணணும். ஆனா அவங்களுக்கு she has to face all the challengesங்கிறப்போ the lower level woman how far she has to face challenges அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. உங்க எல்லாருடைய டிஸ்கஷனும் நல்லா இருந்தது, நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. திரு நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல முறையில் அவருடைய ஆய்வை சக்சஸ்ஃபுல்லா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.